சிலர் உங்களுக்கு கடிதம் எழுதியிருப்பார்கள், சிலருக்கு நீங்கள் கடிதம் எழுதியிருப்பீர்கள். என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு நீங்களே கடிதம் எழுதியதுண்டா? இதோ உங்கள் சார்பில் உங்களுக்காக நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். நலமாயிருக்கிறாயா என்று நான் கேட்க மாட்டேன். நான் நலமாகத்தான் இருக்கிறேன் என்று நீங்கள் பொய் சொல்ல பழகிவிட்டீர்கள் என்பதை நான் அறிவேன். ஒவ்வொரு நாளும் குளித்துவிட்டு கண்ணாடி முன் நின்று தலை சீவி மணிக்கணக்கில் உங்களை அழகுபடுத்தி குதூகலமாய் வெளியில் சென்ற காலங்கள் என்னானது. எனக்கு பிடித்த இடம், பிடித்த பொருள், பிடித்த ஆடை, பிடித்த உணவென்று பிடித்தான் போல் வாழ்ந்த காலங்கள் போய் எனக்கு இது பிடித்திருக்கிறது என்று சொல்வதற்கு கூட ஏன் இவ்வளவு தயக்கம்? ஒன்றை வேண்டும் என்று சொல்வதற்கும் வேண்டாம் என்று சொல்வதற்கும் ஏன் இவ்வளவு அஞ்சுகிறீர்கள்? நண்பர்களிடம் சென்று மணிக்கணக்கில் கதைத்து சிரித்த காலங்கள் போய் இன்று ஒரு நண்பனை சந்திக்க கூட உங்களால் முடியாமல் இருப்பது ஏன்? நீங்கள் எங்கு போனாலும் சிரித்து உரையாடி குதூகலமாய் சென்ற காலங்கள் போய் இப்போது ஏனெல்லாம் நீங்கள் மிகவும் அமைதியாகிவிட்டீர்கள். உங்கள் கண்ணாடி முன்னின்று உங்களை நீங்களே பார்த்து கேளுங்கள், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுகின்றீர்கள்? அண்ணனுக்காய், தம்பிக்காய், மனைவிக்காய், பிள்ளைக்காய், ஊருக்காய், உறவுக்காய் என்று பிறருக்காய் வாழ்ந்து வாழ்ந்து உங்களுக்காக வாழ்வதையே நீங்கள் மறந்து விட்டீர்கள். ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் உயிரோடு இருக்கும் வரைதான் உங்கள் வாழ்க்கை. நீங்கள் இறந்த பின்பு உங்களுக்கு யாரும் கோயிலும் கட்டப்போவதில்லை, சிலைகளும் வைக்கப் போவதில்லை. உங்களை கடந்து செல்வார்கள். பிறர்க்காக வாழ்வதுதான் வாழ்க்கை. ஆனால் பிறர்க்காக வாழ்வது மட்டும் வாழ்க்கை இல்லை, உங்களுக்காக வாழ்வதும் வாழ்க்கைதான். வள்ளலாகவோ, தியாகியாகவோ, முனிவனாகவோ, புத்தனாகவோ வாழ தேவையில்லை. உங்கள் வாழ்க்கை உங்களுக்காக கொஞ்சம் வாழுங்கள். நீங்கள் வாழ்வதற்காகத்தான் உங்கள் வாழ்க்கை. சிந்தித்து செயலாற்றுங்கள். மீண்டும் சந்திப்போம்.